Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. திரு ஐயநாதன், வேளாண் பட்ஜெட் குறித்த உங்களுடைய முதல் கட்ட பார்வை. ஆமாம், இந்த வேளாண் பட்ஜெட்டில் வந்துட்டு இன்றைக்கு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் வரவேற்கத்தக்கது. இருவேறுபட்ட கருத்தே இல்லை. இது 4வது பட்ஜெட்டு. போன பட்ஜெட்டு அது வந்துட்டு ஒரு வேளாண் பட்ஜெட்டுன்னு தனியாக ஒரு பட்ஜெட்டை அறிவிக்கும் போது அது வந்துட்டு எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தி என்ன பலன் கிடைச்சிதுன்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னோம்னா இப்போ இந்த பட்ஜெட்டை வந்துட்டு நம்ம பகுப்பாய்வு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அது தெரியாது. போன பட்ஜெட்டு அந்த நாள் அது விசாரிக்கப்பட்டது முடிஞ்சு போச்சு, விவாதிக்கப்பட்டது முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பட்ஜெட்டு நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? முதலமைச்சர் இன்னைக்கு அறிக்கையில் அதை குறிப்பிட்டிருக்காரு. வேளாண் பட்ஜெட் தனியாக நாங்கள் செய்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாசன பரப்பு அதிகரிச்சிருக்கு, தமிழ்நாட்டுடைய பாசன பரப்பு விளைச்சல் அதிகரிச்சிருக்கு, உற்பத்தி பொருளுக்கான நல்ல விலை கிடைத்தது, உழவர் பெருமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைமைகளை பலனை பெற்றிருக்கிறார்கள், உழவர்களை உயிராக நினைக்கிறோம் என்பதாக நாங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை உணர்த்தி இருக்கிறது. அவருடைய வாழ்வுக்கு மேன்மைக்கான அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 2 விஷயத்த சொல்கிறேன். இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட வேளாண் நிலங்கள், குறிப்பாக நெல், அதில் பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு அவங்க கேட்டது என்ன, அரசு கொடுத்தது என்ன, எங்கேயோ இருக்குது அந்த வித்தியாசம். இன்னொன்று கரும்பு பற்றி சொல்லியிருக்காரு. அதுதான் 20 ரூபா தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கரும்பு விவசாயிகள் வந்துட்டு எவ்வளோ கரும்பு ஆலைகளுக்கு போட்டு இன்னும் வராது அப்படியே அந்த நிலுவையில் அப்படியே இருக்க, அதுக்கு என்ன பண்ணுறது? இது எவ்வளோ பெரிய இடர். இப்போது ஒரு பட்ஜெட் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, அரசு குறிப்பாக மாநில அரசுகளை நோக்கி நாம் எதிர்பார்ப்பு என்னன்னா, விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புன்னா நம்மளுடைய நலிவை நீக்க வேண்டும் இந்த அரசாவது. இப்போது ஒன்றிய அரசு என்ன தான் எம்எஸ்பியை ஃபிக்ஸ் பண்ணாலும் அதற்கு மேலே ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து தான் மாநில அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. ஆனால் அதுவே போராதுன்ற ஒரு நிலை. ஏன்னா ஒரிஜினலாக எம்எஸ்பி அப்படின்றது வந்துட்டு என்னென்ன காம்பனண்ட் எல்லாம் உள்ளடக்கி கொடுக்கணுன்றது தான் எம்எஸ் சாமிநாதனுடைய கமிஷனுடைய அறிக்கையை கொடுத்து இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. ஒன்றிய அரசும் ஒத்துக்க மாட்டேங்குது, போராட்டம் நடக்குது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை. விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, விளைபொருட்களுக்கான உரிய விலை சந்தையில் கிடைக்க வேணும். இப்போ ஒரு வெங்காயத்தில் ஒரு 3 மாதம் நாங்கள் ஈடுபடுறோம் அப்படின்னோம்னா, அந்த சாகுபடியில் ஈடுபடுறோன்னா அந்த வெங்காயம் வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதனுடைய விலை அப்படியே அடிமாட்டு விலையை விட மோசமானது. அப்போ ஒரு 40 ரூபாய் கிலோவுக்கு நம்ம 30 ரூபாய் கிலோவுக்கு நம்ம எதிர்பார்த்து நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னோம்னா 10 ரூபாய்க்கு அது சந்தையில் கிடைக்குதுன்னா இந்த 3 மாத உழைப்பு என்ன ஆகுறது? எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், விவசாய வருவாய் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இதை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு கொடுத்துருக்குது. ஆனால் ஆவரேஜ் பஞ்சாபில் 19,800 ரூபா ஒரு மாதத்துக்கு அப்படின்னோம்னா தமிழ்நாட்டு விவசாயி சம்பாதிக்கிறது வந்துட்டு 10,600 ரூபா ஒரு மாதத்துக்கு. பீகாரில் பார்த்தீங்கன்னா 6,800, இவ்வளோதான். அதிகபட்சம் மேகாலயா 29,000 ரூபா. அவங்க ஏதோ இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக விளைவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், சரியான டீட்டெயில் தெரியாது. இவ்வளோ தான் இந்திய விவசாயிகளுடைய நிலை. ஏன் போராடுறாங்கன்னா இதுக்காக தான் போராடுறாங்க. அப்போ என்ன அப்படின்னோம்னா, இந்த விலைக்கும் அந்த உழைப்புக்கும் இந்த வாய்க்கும் எட்டாத ஒரு நிலையை வந்துட்டு போன முறையும் நான் இதே தொலைக்காட்சியில் இதே நாளில் நான் வந்துட்டு அதை தான் நான் தொட்டு வச்சேன். ஒன்றிய அரசு செய்யாததை வந்துட்டு இந்த மாநில அரசுமாத செய்யுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் விவசாயிகள்கிட்ட இருக்குது. அப்போது அது வந்துட்டு நிறைவேற்றப்படலை அப்படின்றேன். இப்போ ஒருவேளை இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டாக இந்த மாத தொடக்கத்திலேயோ இல்லை முதல் வாரத்திலேயோ கொடுக்கப்பட்டிருப்பேன். இந்நேரம் அதை பற்றி விவாதம்லாம் நடத்தி விவசாயிகள் அதையெல்லாம் பற்றி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அதையெல்லாம் பட்ஜெட்டில் உள்ளடக்கி, ஏன்னா இதெல்லாம் நடக்குது ஒரு இண்டஸ்ட்ரியை தொடர்பாக, மேனுஃபேக்சரிங் தொடர்பாக. ஆனால் அது பிரைமரி செக்டார்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் செய்திகளிலே பார்த்தோம். விவசாய குறுவை சாகுபடியுடைய பரப்பு அதிகமாக இருந்தது, பயிர் வகையுடைய உற்பத்தி அதிகமாக இருந்ததெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். இல்லை, அது விவசாயத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் அந்த வளர்ச்சியை காட்டுது. நான் வந்துட்டு இப்போ இது விவசாயினால எந்த விதமான பலனும் எங்கேயும் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. மக்கள் புரிஞ்சுக்கணும்ல. இப்போ இவ்வளோ 42,200 கோடி இந்த பட்ஜெட்னுடைய டோட்டல் அவுட்லே பெரிய விடையான்ற நான். ஆனால் இந்த பெரிய விடையை எவ்வாறு சென்று சேர்ந்தது, என்ன பலனை விளைவித்தது அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னோம்னா, போன ஆண்டுக்கு இருந்துச்சு அப்படின்னோம்னா இன்றைக்கி நம்ம விவாதிக்கிறதுக்கோ ஒப்பிட்டு சொல்கிறதுக்கோ ஒரு இதுவும் ஏற்படும். இல்லாட்டி இது ஒரு நாள் கூத்தாக போயிடுதேன்றது தான். இதே கவலையை தான் நான் போன ஆண்டு வெளிப்படுத்துகிறேன், இப்போது நான் வெளிப்படுத்துகிறேன். என்ன காரணம்னா, இந்த நாட்டில் பலியாக்கப்படுறது இது அப்படின்னா பிரைமரி செக்டராக இருக்கிறது தான் மிகப்பெரிய தொந்தரவே நமக்கு. இது எவ்வளோ காலம் நடைபெறும், எவ்வளோ காலம் இழுத்தடிக்க போகும்? தனி நிதிநிலை அறிக்கை என்பது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை, அது ஒரு சம்பிரதாய சடங்காக போயிடக்கூடாதுன்னு சொல்ல. ரொம்ப சரியாக நீங்கள் சொன்னீங்க. சம்பிரதாய சடங்கு அது போயிடுச்சு அப்படின்னோம்னா
அப்புறம் இந்த விவசாயிகள் வந்துட்டு நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பேசுவோம். அப்புறம் இதில் எப்படி வந்துட்டு வரும்? இப்போ அதை தான் நான் வெங்காயத்தை உதாரணம் சொன்னேன். வெங்காயத்தை பார்த்தோம், தக்காளியை பார்த்தோம், ஏதோ பார்த்தோம். உற்பத்தி செஞ்சு அவங்க சந்தைக்கு கொண்டு வரும்போது விலை குறைவு. அதுக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தோம்னா இன்னைக்கு பூண்டு விற்கிற விலை என்னங்க? யோசிச்சு பாருங்க. பேசுவோம் சார்.